எங்க அம்மா கை விடுன்னு நினைக்கிறேன். கை வாங்கிக்கோ. கிட்ட கொண்டு வந்து கண்ணா. எல்லாம் கை தட்டுங்க. பாத்துமா. ஏய் என்ன? இதெல்லாம் பேசி உங்கள்கிட்ட வாங்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஆமா, நான் சுத்தியும் கூட்டு போகணுங்கிறா இது கிடையாது எங்களுக்கு. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் மொபைல்ஸ். ஸோ இருங்க காட்டுறேன் உங்களுக்கு. சுப்ரீம் மொபைல்ஸ். ஸோ இங்கே ஏன்டா ரஞ்சித் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டேன். எங்கள் அம்மா வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு சாம்சங் மொபைல், மொக்க மொபைலு. ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு 60,000-70,000 நம்ம மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு சென்ட்டு. ஸோ அம்மா ஒரு அந்த மொபைல் வச்சு யூஸ் பண்ணும்போது யூஸ் ஆகாதுங்க, எடுக்கவே எடுக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து சரி இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுட்டு தினா ப்ரோ கால் பண்ணி வர சொல்லிட்டோம். ப்ரோ வந்துட்டாங்க. ஸோ நேராக நானும் ஜானும் அப்புறம் அவங்க 2 பேர் எல்லாம் கிளம்பி நேராக சுப்ரீம் மொபைலுக்கு வந்துட்டு இப்போ மொபைல் எடுக்க போகிறோம் அம்மாக்காண்டி. அம்மா வந்துட்டு நேற்று நான் சொன்னேன் 10 ரூபாக்குள்ளே வாங்கி கொடுறா, எனக்கு அது போதும் அப்படி சொன்னாங்க. அதுலேயே 15 ரூபா சொல்லவும் எனக்கு மொபைலே வேணாம், 10 ரூபாக்குள்ளே அப்படி இருந்தேன்னா மட்டும் நான் மொபைல் வாங்கிக்கிறேன், அப்படி இல்லைன்னா எனக்கு மொபைலே வேணாம் சொன்னாங்க. நான் வந்து சரிம்மா நான் உங்களுக்கு 10 ரூபாக்குள்ளேயே வாங்கி தரேன் சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் வந்து இங்கே ஒரு மொபைல் பார்த்துருக்கோம். மேபி அந்த மொபைல் ஓகே எல்லாத்துலேயும் ஓகே ஆச்சு அப்படி சொன்னாங்கன்னா நான் இப்போ அந்த மொபைலே அம்மா கெட்டு போயிடுவோம். ஸோ அங்கே போயிட்டு என்னென்ன அம்மா என்ன மாதிரி சர்ப்ரைஸ் ஆகுறாங்க, அவங்கள்ட்ட அந்த உண்மையான ரேட்டை சொல்லும் போது என்ன ரேட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம். ஒவ்வொரு நேரம் அம்மா அதை போய் இப்படி தொட்டு அது யூஸ் ஆகாமல் இருந்திருக்கு. எனக்கு அதுவே கொஞ்சம் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அதெல்லாம் மாத்திர வழியாக இந்த நாள் வந்து அமையும் சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ என்னடா ரஞ்சித்து சுப்ரீம் மொபைலை காட்டிட்டு வேறு எங்கேயும் நிற்கிறேன் பார்க்க ஆச்சரியப்பட்டுறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தோம், அங்கே செட் ஆகலை. ஸோ அதனால் வேறு மொபைலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அப்படி நாங்கள் 4 பேரும் கேப் புக் பண்ணிட்டு நேராக கிளம்பி 7th ஸ்ட்ரீட் காந்திபுரம் வந்துட்டோம். அங்கே வந்துட்டு ஒரு மொபைல் கடையில் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மொபைல் ஜூம் கடை நேமா. ஸோ கடை நேம் வந்து மொபைல் ஜூம். நாங்கள் வந்து இங்கே வந்துட்டு மொபைல் பார்த்து ஓகே ஆயிடுச்சு. ஸோ அதை எடுக்கவும் எல்லா ப்ராசஸும் போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு காலையில் எழுந்தோடனே யாரும் ஒருத்தரும் பிடிச்சிருந்து தரலுங்க, செம்ம ரவுண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி ஓகே, அம்மாவுக்கு வந்து சாம்சங் மொபைல் எடுத்துருக்கோம். இங்கே பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஒரு 20K சம்திங் வந்துச்சு. எடுத்துட்டோம், மொபைல் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ நேரம் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு அடுத்து அம்மாவோட கையில் கொண்டு போய் காட்டுறா தான் அது. அம்மாவோட எக்ஸ்பிரஷன் எவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்கேன். நான் அங்கேயும் பார்த்து காலைல மைண்ட்லாம் விட்டேன் டோட்டலாக. ஸோ அங்கே பண்ணமே கடைசியில் மொபைல் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். ஸோ தீனா அப்புறம் வந்துட்டு வாங்க ரஞ்சித் இங்கே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம நேராக காந்திபுரம் போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே காந்திபுரம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. காந்திபுரம் தான் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. நல்லபடியாக மொபைலும் ஒரு 90% ஒர்க் முடிஞ்சு, இன்னும் கொஞ்சம் தானா அது முடிஞ்ச உடனே அப்படியே மொபைல் வாங்கிட்டு அப்படிங்கிட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே சுட்டாயிருவேன் வீட்டுக்கு. ஜானுக்கு இந்த மொபைல் எடுக்கலாம் பார்த்தா இது என்னடானா பொட்டி சைஸ் தான் இருக்குது, தம்மா துண்டா குட்டியாக இருக்குது அழகாக அவனுக்கு. ஒரு நிமிஷம். ஸோ மொபைலோட எல்லா இதுவும் முடிஞ்சுங்க. நான் என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இங்கே கோயம்புத்தூரில் எப்படி போகிறேன்னு தெரியாமல் அதுக்கே ஒரு பக்கம் தேடிட்டு இருந்தோம். தினாப்புறம் சொல்லவும் டேரெக்டாக நம்ம கடைக்கு வந்துட்டோம். ஸோ அன்னைட்டே கேட்கலாம், இப்போ எல்லா ஊர்லேருந்து வந்து நீங்கள் இஎம்ஐ கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கீங்க. இப்போ எந்த ஊராக இருந்தாலும் சாம்சங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஓகேண்ணா. ஸோ உங்களுக்கு எது மொபைல் வாங்கணும் அப்படின்னா டேரெக்டாக இங்கே சாம்சங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எடுத்துக்கலாம். சாம்சங்கில் இன்ட்ரெஸ்ட் அதானே, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் தினாபுரம் என்ன குழப்பிட்டீங்க. ஓகே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சாம்சங்கில் மொபைல் வேணும்னா நேரம் அண்ணன் கடைக்கு வந்துட்டீங்கன்னா அண்ணன் எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டு தந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு எந்த மொபைல் போகலாம் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். டெம்பர் கிளாஸ் எல்லாமே ஒரு சில இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் அண்ணன் கடைக்கு வந்தாலும் நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. எங்களோட ஒர்க்கும் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் மொபைல் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு ஜூட்டாக தான் பெண்டிங். ஸோ வீட்டில் போய் அம்மா கையில் ஓப்பன் பண்ணலாம் பார்த்தேன். ஸோ செகண்ட் அம்மா கையில் ஓப்பன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓப்பன் பண்ணிச்சானோ. ஏன்னா இங்கே கொஞ்சம் ஒரு சில ஒர்க்ஸ் இருக்கிறதுனால இங்கேயே ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்குதா. மொபைல் ஓப்பன் பண்ணி அவங்க ஒரு சில ஒர்க் பண்ணுவாங்க போல் அதில். ஜானு காட்டு. ஜானு ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறானே மொபைல். பார்த்துடு நல்லா இருக்காக்கா. உங்கள் அத்தைக்கு பிடிக்குமா? வாவ். அது பிளாக்கு உன் கலர் மாதிரி இருக்கிற ஃபோன் கலர் மாதிரி. ஆனால் அது ஜிகனா இதாக இருக்குது. இது ப்ளூ. ஜானு ஒரு பேர் வைப்பானுங்க. உன் பேர் வச்சா நான் பிறந்துருவேன். நீ ஒரு ஆள் போதும் எனக்கு. ஆன் பண்ணு மச்சான். பிராண்ட் சாம்சங்.
சாம்சங் யூஸ் பண்ணதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ஆமாம் ஆமாம் நான் டெலிட் பண்ணிடலாம் அதை விட்டோம். ஓகேவா? நல்லா இருக்காயா? ஸோ அதான் சொன்ன மாதிரி 90% மேலே ஒர்க் முடிஞ்சு. நீ மொபைல் வாங்கிட்டு ஜூட் ஆகிறது தான் ப்ராப்ளம். ஸோ ஒர்க் எல்லாமே முடிஞ்சு, எல்லா ஒர்க்கும் 100% ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஒரு மொபைல் வாங்கலாம் பார்த்தா 2 மொபைல் வாங்கிட்டோம். காசு மட்டும் கொடுத்தப்போ. ஸோ நாங்கள் அப்படியே கிளம்ப போகிறோம். முடிஞ்சு அவ்வளோதான். மொபைல் வாங்கிட்டு பேக்கிங். ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு போயிட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சும்மாங்க சரி உங்களுக்கே மெசேஜ் வரும் பாருங்க, எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. கட் பண்ணா யார் புக் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் 267 ரூபா வந்திருக்கு பாருங்க. 267 ரூபா வந்திருக்கான்னு பாருங்க. சரிண்ணா, இது எந்த ஏரியா? வந்திருக்கும் உங்களுக்கு. கட் பண்ணோம்னா மெசேஜ் வரும் உங்களுக்கு, கண்டிப்பா வரும். அது எனக்கு அதான் எதுல வந்திருக்காமீங்க ஐயோ வருங்க. Fighting after. ஸோ ஒரு வழியா எங்க அம்மாவுக்கு வந்து ஸ்பெல் வாங்கி கொடுத்தாச்சு. ஓகேவா? பிடிங்கம்மா, சந்தோஷம். பிடிங்க. இது யூடியூப்ல வைலன்ஸ் பண்ணாங்க. ஏன் ப்ரோ யூடியூப்ல வைலன்ஸ் எதுவும் போட மாட்டாங்களா? எங்க அம்மா கை கிடு கிடு கிடுன்னு நடக்குது. பை வாங்கிக்கோங்க. கிட்ட கொண்டு வந்து நல்லா எல்லாரும் கை தட்டுங்க. ஆமா ये फोन எங்கடா? அச்சா இல்லையா? फोन இல்ல. ஏய் அம்மா நீ கொடுத்துட்டு அவளோ 19000 ரூபாய்க்கு போன் வாங்கினோம். என்ன? ஆமா விளையாடாதீங்க. ஏய் நான் இப்படி வந்து விளையாட 4 பேர் சேர்ந்து நான் ஃபோன் நம்பர் வாங்குறீங்களா? நான் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்கேன். ஏய் ஏமாத்திட்டாங்க. கொண்டா என் ஃபோன். கட் பண்ணவா? நம்மள பிடிச்ச நேரமா 19000 ஒரு போன். கடைக்கு போய்வோம். திருப்பி போடியா? இல்ல நீங்க பிராங்க் பண்றீங்க தானே? நீங்க சிரிக்க மாட்டீங்க. இது ஏதோ நீங்க பிராங்க் பண்றீங்க. அங்க பேங்க்ல இருக்கு. ஒரு நிமிஷம் அம்மா பயந்துட்டாங்க. பாவம் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. கண்ணை பாருங்க. இத ஆன் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணி பாருங்க. நான் தான் சொன்னேன். இருங்க இப்படி வராது. பாத்தீங்களா உங்களுக்கு பிடிச்சவங்க முருகன் போட்டோ. என் பிள்ளைங்க 2 பேரும் போய் போன் வாங்கிட்டு வந்தாங்க. தினாவும் ரஞ்சித்தும் இங்க பாருங்க, எனக்காக பிடிச்ச மாதிரி 4 பேரும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா. அம்மாவோட செலக்ஷனா பேக் கவர் ஆகுது. நல்லா இருக்கு பாப்பா. கவர் மஞ்சளாயிச்சுனா 3 மாசம் கழிச்சு வர மாட்டீங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல. இல்ல நான் அண்ணாதான் இப்படி குனிஞ்சுட்டே பேசிட்டு இருக்கேன். நானே சரி பாக்கணும் புரியல. அவதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏமாத்தவே மாட்டாப்ல. சோ ஃபைனல் ஆமா. அது வந்து இதான் அம்மா நல்லா இருக்கு. ஓகேவா? அந்த போனு அந்த போன் இருக்குது. இது அப்படியே யூஸ் பண்றது. உட்காருங்க. வாங்க. சோ ஓகே ஒரு ஃபைனலா வந்து vlog முடிச்சுக்கலாம். எவ்வளவு நிமிஷம் ஓடி இருக்கு?